உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். அதாவது இன்றைக்கும் ஒரு ரொமேனியா சம்மந்தமான ஒரு விளக்கம் தான். இதை ஏற்கனவே நான் போட்ட பதிவு தான். ஸோ திருப்பியும் இந்த பதிவை போட விரும்புகிறேன். அதாவது இந்த ரொமேனியாவில் புகரஸ்டில் யாராச்சும் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால், புகரஸ்ட் செக்டர் 4 பெர்ஜின் என்ற இடத்துல செக்டர் 4 இருக்கிறீங்களன்னு சொன்னால் உங்களுக்கு யாராச்சுக்கும் இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற இடம் தெரியாமல் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணுற இந்த இடம், அதாவது இது எங்கே இருக்குது, இங்கே என்னென்ன பேங்க் இருக்குதுன்ற ஒரு விடயத்தை தான் இந்த வீடியோவில் நான் போட இருக்கிறேன். அதுக்கு முதல்ல யாராச்சும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு உண்டு தாங்க. அதை விட ஃபாலோ பண்ணுறாக்கள் ஃபாலோ பண்ணி ஒரு ஆதரவு உண்டு தாங்க. இது எங்கே இருக்குன்னு சொன்னால், புகரஸ்டின் செக்டர் 4 அப்ரத்தோரியன்ற ஒரு இடத்துல தான் இருக்குது இந்த பேங்க்கு. அதாவது இங்கே தொடர்ச்சியாக ஒரு 6-7 பேங்க் இருக்குது. அதாவது யூனிக்ரெடிட், பிஆர்டி, பேங்க் ஆஃப் டிரான்சில்வேனியா, பிசிஆர் போன்ற பேங்கும், அதை விட என்டிடி என்ற ஒரு வங்கி கிளையும் இங்கே இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுகளை ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட கொஞ்சம் குயிக்காகவும் இந்த வேலையை நடைபெற்று கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இந்த நான் நிற்கிற இடம், இதில் அப்பரத்தோரியன்ற ஒரு இடம் தான். அதாவது இதில் இப்படியான இடங்கள் இருக்குது. இதை விட நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டர் ஒன்றும் இருக்குது. அது கொஞ்சம் வெயிலுக்கு கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கு, அதாவது பெர்ஜின் ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கு ஒப்போசிட்டாக உள்ள இடங்கள்லாம், இங்கால உள்ள இடங்கள்லாம் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது பிரயோசனமாக இருக்குமென்று நினைக்கிறேன். இங்கே ஏராளமான பேங்க், அதாவது நான் குறிப்பிட்ட ஒன்று ஏராளமான வங்கி கிளைகள் தாராளமான முறையில் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், செக்டர் 4 புகரஸ்ட் செக்டர் 4 இருக்கிறீங்கன்னு சொன்னால் அப்பரத்தோரியன்ற ஒரு இடத்துல தான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இதில் ஒரு கசினோ மையம் ஒன்றும் இருக்குது. இந்த ரோட்டுக்கு கொஞ்சம் தாண்டிங்கன்னு சொன்னால், இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொண்டு காட்டுறேன் பாருங்கள். நான் கொஞ்சம் வேகமாக நடந்து போய் இந்த வீடியோ கொஞ்சம் காட்டலாமான்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இது கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும். கொஞ்சம் வீடியோ நீண்டதாக இருந்தாலும் ஆக்களுக்கு பிரயோசனமாக இருக்குமென்றதை தான் காட்டுறேன். இது கசினோ சென்டர். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இது கசினோ சென்டர். இங்கால ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. இந்த பேங்க் அக்கௌண்ட்டு சிவிசி பேங்க் ஒன்று இருக்குது. தொடர்ச்சியாக இது ஏராளமான பேங்குகள் தொடர்ச்சியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வேகமாக போய் காட்டுறேன். ஏன்னாண்டா இந்த வீடியோக்களை பார்க்குற ஆக்களுக்கு கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கணும். அதுக்காண்டி தான் அந்த என்னுடைய மொழி நடையில், ஒரு சாதாரணமான மொழி நடையிலே இந்த வீடியோக்களை நான் போடுறேன்னா. இந்த இதில் பிசிஆர்ன்ற நீல போட்டில் இருக்குது பாருங்கள். நீல போட்டில் பிசிஆர்ன்ற ஒரு பேங்க் தான் இது. இதில் இருக்குது பிசிஆர் பேங்கு. மற்ற இதுக்கு பக்கத்துலேயே பிஆர்டி போன்ற பேங்க் அக்கௌண்ட்டுகளும் தாராளமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் போன்ற விடயங்களை சரியான முறையில் செயல்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பிரயோசனமாக இருக்குமென்று நினைக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த ஒரு வீடியோவில் நான் போடுறேன். மன்னிக்கணும். என்னென்னு சொன்னால் ஒரு சில தடங்கள் காரணமாக வீடியோக்களை பதிவிடையில். இனி தொடர்ச்சியாக யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக நான் என்னுடைய சேனல்களில் அதை பதிவிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஆதரவு தர்ற ஆக்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு உண்டு தாங்க. என்னென்னு சொன்னால், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு இந்த வீடியோவுக்கு பிரயோசனமாக இருக்கும். ஸோ என்னுடைய காணொலிகள் இனி தொடர்ச்சியாக இருக்கும். குறிப்பாக இன்றைக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எங்கே ஓப்பன் பண்ணலாமன்ற ஒரு விடயத்தை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். வேறு இடங்கள்லையும் இருக்குது. ஆனால் இங்கே கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும். செக்டர் 4 உள்ள ஆக்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இலவான முறையாக இருக்குமென்றக்கான இந்த இடத்த நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். திருப்பியும் அந்த ஒரு இடத்த திருப்பியும் சொல்கிறேன். அதாவது செக்டர் 4 அப்பரத்தோரி என்ற ஒரு இடத்துல
நான் குறிப்பிட்ட பேங்க் வங்கி கிளைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த விடயங்கள் சரியான முறையில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு விடயம் சம்மந்தமாக நான் கொஞ்சம் தெளிவான வேறு விடயங்களை நான் தரக்கூடிய மாதிரி இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி ஒரு ஆதரவு உண்டு தாங்க. உங்களோட